மாண்புமிகு மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ அமெரிக்காவில் இருந்து நிறைய பேரை வந்துட்டு நாடு கடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் புது சட்டம் வந்துட்டு 2026 அமல்படுத்த போறாங்க. அந்த சட்டம் என்ன, அதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை இல்ல. சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரியது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம், டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நாடு கடத்திட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு யாருக்கெல்லாம் க்ரீன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது. ஸோ அவங்க இந்த நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கணும், க்ரீன் கார்டை வந்துட்டு நாங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த போலி பாஸ்போர்ட் மூலமாவோ இல்லை போலி விசா மூலமாவோ இல்லைன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வந்துட்டு உள்ளே வந்தவங்களையோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கைவிலங்கு போட்டு இராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு எழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட் இப்போ டவுன் ஆகிடுச்சு. மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரி மேலே வந்துட்டு பொருளாதார தடை போடுறாரு. ஸோ ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. இந்தியாவையும் பார்த்தீங்கன்னா வரிகளின் அரசன்னே சொல்லி இந்தியாவை வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க கண்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நாடு கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரியே ஒரு சட்டம் இந்தியாவில் வந்துட்டு இப்போ வரப்போகுது. ஓகேங்களா? அந்த சட்டம் என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை நம்ம இந்தியாவில் போலி பாஸ்போர்ட்டையோ போலி விசாவையோ யூஸ் பண்ணி உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு அபராதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மார்ச் 11 மக்களவையில் வந்துட்டு ஒரு மசோதா ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த மசோதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த மசோதா பாஸ் ஆகலை, அது வேற விஷயம். பட் அந்த மசோதா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 ஆண்டு சிறை தண்டனை, இந்த 10 லட்ச ரூபாய் அபராதம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து வெளிநாட்டவர் குடியேறதுக்கும் சரி, வெளிநாட்டவர் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 4 சட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அது என்னென்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் சட்டம் 1920, அதுக்கப்புறம் வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939, அதுக்கப்புறம் வெளிநாட்டினர் சட்டம் 1946, அதுக்கப்புறம் குடியேற்ற சட்டம் 2000. இப்போ இந்த சட்டம் ஒவ்வொன்றுமே வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்றத 1 by 1 பார்ப்போம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் சட்டம் 1920. இந்த பாஸ்போர்ட் சட்டம் 1920 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முறையாக பாஸ்போர்ட் வந்து வழங்குறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் மீதான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கும், ஒருவேளை போலி பாஸ்போர்ட்டில் வந்து இந்தியாவுக்குள்ளே யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறத பற்றியும் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் சட்டம் வந்து 1920 வந்து சொல்லுது. அடுத்ததாக பார்க்க போகிறது வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபாரினர் உள்ளே வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபாரினர் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க வந்து தங்கியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து தங்கி வேலை செஞ்சு அதெல்லாம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க திரும்பவும் அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்தியாவில் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு போகிறாங்க இல்லைங்களா? அதை வந்து பதிவு செய்கிறத பற்றி இந்த சட்டம் சொல்லுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெளிநாட்டினர் சட்டம் 1946. நீங்கள் இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1947 வந்துட்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரத்திற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சட்டம் இயற்றப்படுது. 1946 வந்துட்டு இந்த சட்டம் வந்து இயற்றப்படுது. இது வந்து வெளிநாட்டினர் சட்டம் 1946ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு இடைக்கால அரசு வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடைக்கால அரசு வெளிநாட்டினர் மேலே வந்து ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கவும், அவர்கள் மேலே வந்துட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கும் வந்து இதை வந்து 1946 வெளிநாட்டினர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் இதை தான் குறிக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா குடியேற்ற சட்டம் 2000. இந்த குடியேற்ற சட்டம் 2000 அப்படின்றது இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம வெளிநாட்டினர் சட்டம், வெளிநாட்டினர் பதிவு சட்டம் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டோம். பட் இந்த குடியேற்ற சட்டம் 2000 அப்படின்றது
யார் மேலே தெரியுமா அபராதம் விதிக்குது? அதாவது உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல், விச் மீன்ஸ் பாஸ்போர்ட் இல்லாமல், அதுக்கப்புறம் விசா இல்லாமல் இந்தியாவுக்குள்ள நுழையறதுக்கு சில டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ், ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால இவங்க வந்துட்டு போலியாக உள்ளே வந்துடுறாங்க, எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் அப்படின்ற ஒரு ரீசன்னால இந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ், இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் மேலே நம்ம வந்து அபராதம் விதிக்கிறதுக்காக செயல்படுத்தக்கூடிய சட்டம் தான் இந்த குடியேற்ற சட்டம் 2000. இப்போது இந்த 4 சட்டங்களோட சேர்த்து 5ஆவதாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, மார்ச் 11ஆம் தேதி வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, மக்களவையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவில் சட்டவிரோதமாக மக்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சில பேர் வந்துட்டு இந்த அனுமதிக்கப்பட்ட நாட்கள்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்துட்டு டேஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பல பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை அளிக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்துட்டு கொண்டாந்துருக்காங்க. இந்த சட்டம் எதுக்காக கொண்டாந்தாங்க அப்படின்ற ரீசன் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 98 லட்சம் வெளிநாட்டினர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், இதில் 98 லட்சம் மக்கள் வேறு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு உரிய ஆவணம், அதாவது போதுமான ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இந்த பாஸ்போர்ட்டோ இல்லை விசாவோ இது வந்து போலி ஆவணமாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? இந்த சட்டத்துக்கு, இந்த மசோதாவுக்கு கீழே அவங்களுக்கு வந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்ச ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம், இந்த மசோதா வந்துட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குது, விசா இருக்குது, அது இருந்தும் கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே வரதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 5 ஆண்டுகள் வரை வந்துட்டு தண்டனையும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து அபராதமும் வந்துட்டு போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதா வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மசோதா படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, யார் இப்போ ஃப்ளைட்டில் வர்றவங்க, கப்பலில் வர்றவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்னா எந்த ஃப்ளைட்டில் வர்றாங்களோ அந்த நிறுவனமும் சரி, கப்பலில் வர்றாங்க அப்படின்னா எந்த கப்பலில் வர்றாங்க அப்படின்ற நிறுவனமும் அரசாங்கத்துக்கிட்ட கம்பல்சரி தெரிவிச்சே ஆகணும். இந்த பயணியுடைய டீட்டெயில்ஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட முன்கூட்டியே தெரிவிக்கணுன்றாங்க. அதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்துட்டு இந்த மசோதா வந்துட்டு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த 4 மசோதாவோட 4 சட்டத்தோட சேர்த்து 5ஆவதாக வந்துட்டு இந்த மசோதாவும் வரப்போகுது. இது வந்து மேக்ஸிமம் ஏப்ரல் 1லேருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மக்களவையில் வந்துட்டு பாஸ் ஆகலாது, பட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, ட்ரம்ப் நாடு கடத்துறதுக்கு வந்துட்டு என்னென்னமோ பண்ணார்ல, இப்போ பாருங்கள் நம்ம மோடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணியிருக்கு. மசோதா கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு, டாப்பிக்கை முடிச்சாச்சு. ஸோ டாப்பிக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி வந்துட்டு எப்பயும் சொல்கிறது தான், யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்சல்டேஷனுக்கு, ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு ஒரு சின்ன சார்ஜ் தான் வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணுறேன். சப்போஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. அப்பாயின்மெண்ட் வந்து முன்னாடியே வாங்கிக்கோங்க. எடுத்த உடனே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க, ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய டீம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க தான் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா 2-3 பேர் வந்து கண்டினியூஸாக எடுத்த உடனே கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கெடியூலில் அவங்க கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்பிளேல இருக்குது, நீங்கள் மறக்காமல் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சட்டத்துக்காக வந்து பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு வைக்கலாம். அதனால் அவங்களுடைய தைரியத்தையும் கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். இந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம். இந்த சட்டம் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.